Kunyai soho Musoruwa naikiku na hamunku Johan cispuni tu pasu Ya Taiwan ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ரஸ் லைஃப் ஸ்டைல் லைஃப்க்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் இருக்கிற ஒரு ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட் பிளாட்ஃபார்ம் 65 இதோட ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாட் ஒன்லி ஃபுட், அதோட ஆம்பியன்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரானோடனே இந்த மாதிரி ஒரு பெரிய வெயிட்டிங் ரூம் இருக்குங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, போகிற வழியே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் செட்டப்பில் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்களா, ஒரு ட்ரெயின் வந்து நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வெளியில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வெயிட் பண்ணுற இடம்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம உட்காரதுக்கு எப்படி சேர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி வந்து வச்சுருக்காங்க. என்ன அங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், இல்லை ஸ்டீலில் இருக்கும், இங்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ அப்படியே உள்ளே போகணுன்னா, அது வந்து கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால வெளியில் வந்து ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சுங்க. அந்த மரத்து மேலே அப்படி பனி படர்ந்து இருக்கிற மாதிரி இது ஸ்னோவோட ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ உள்ளே வந்து அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் டக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பிளாட்ஃபார்ம் 65 நிறைய பிரான்ச்சஸ் இருக்குங்க பெங்களூரில். நாங்கள் போயிருந்தது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பனார்கட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் 65 ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. நீங்கள் வந்து பார்ட்டிஸ் கூட இங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய, இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ட்ரெயின்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த மாதிரி இன்டீரியர் இருந்தது. டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சுருக்கிறதுக்கு அந்த மாதிரி க்யூட்டாக குட்டியாக வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. அதில் கூட பாருங்கள், வீல்ஸ்லாம் வச்சு ஏதோ ஒரு வண்டி மாதிரியே இருக்குது, இல்லை க்யூட்டாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்து ட்ராக். அதாவது ஒவ்வொரு சீட் பக்கத்துலேயுமே வந்து ஒரு பெரிய டேபிள் மாதிரி இருந்தது. அந்த டேபிள் பக்கத்தில் நம்ம ரயில்வே ட்ராக் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ட்ராக் வந்து வச்சுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் வந்து கல்லாக இருக்கும், பட் அதுக்கு பதிலாக இங்கே வந்து கிராஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மேலே வந்து ஸ்டார்லேயே கட்டியிருக்காங்க அப்படின்னா அது கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்றதுனால. ஸோ உட்காரதுக்கான சீட்டிங்ஸ்லாம் கூட ரொம்ப க்யூட்டாக, நல்ல குஷன்லாம் சூப்பராக இருந்தது. இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் வந்து இருக்கிற எக்ஸ்ப்ரெஸோட பேர் என்னென்னா கர்நாடகா எக்ஸ்ப்ரெஸ் T65 777 அடாடா கலர் காம்பினேஷன் இந்த எல்லோக்கும் அந்த க்ரீனுக்கும் வச்சு தஞ்சாவூர் பெயிண்டிங்கை நேரில் பார்க்குற மாதிரி தகதகன்னு இருந்ததுங்க. நீங்கள் வந்து தேவைன்னா இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ எப்படி வேணாலும் இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணி ஒரு 9 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அப்படின்னு நீங்களே அசந்து போயிடுற அளவுக்கு அந்த பார்ட்டியை வேறு லெவலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் ஃபோனில் தான் பேசுகிறேன், அப்புறம் எதுக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு அப்படின்னு வந்து நினச்சிட்டு நிறைய பேர் டைரெக்டாக ஃபோன் காலில் பேசியே ரிசர்வ் பண்ணிடுவாங்க. நீங்களும் தேவைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மேட்ருக்கு வரலாமா? என்னென்னா, இந்த ட்ரெயின் ட்ராக் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ பார்த்தீங்களா க்ரீன் சிக்னல் விழுந்துச்சு. ஸோ க்ரீன் சிக்னல் விழுந்துச்சுன்னா நமக்கு சோறு வரப்போகுதுன்னு அர்த்தம். நமக்கு சோறு தானே முக்கியம். சாமி சோறு போடுப்புதுன்னு நான் பாருங்க எவ்வளோ ஜாலியாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் வேகமாக. என்னதான் அது பெரிய ஹோட்டல், அவங்களே வந்து பிளேட்டை நல்லா க்ளீனாக தான் கொண்டு வருவாங்க. அப்படின்னாலும் பிளேட்டை நம்ம கையால் நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். மற்ற ஹோட்டல்ஸ்லாம் யாராவது வந்து வெயிட்டர்ஸ் நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ட்ரெயின் தாங்க நமக்கு சர்வ் பண்ண போகுது. எனக்கு சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ வரும் பாருங்க, மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெயின் வருதா அந்த ட்ரெயினில் சூப்பராக நமக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வச்சு அனுப்பிவிடுவாங்க. நம்ம டேபிளுக்கு வந்தோடனே அது நின்றும், உடனே வந்து நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். சர்வ் பண்ணுறதுக்கு வருவாங்க வெயிட்டர்ஸ். பார்த்தீங்களா, தயிர் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நமக்கு நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணமோ அதுவும் வந்து வைப்பாங்க. இல்லைனா நம்மளே வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணேன் பிரியாணி அண்ட் சிக்கனில் வந்து சைட் டிஷ், அப்புறமா வந்து நூடுல்ஸ், மஞ்சூரியன், இது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் பிரியாணியில் வந்து உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு வேளை அப்படியே கடல்லேருந்து டைரெக்டாக உப்பு எடுத்து போட்டாங்களான்னு தெரியல. மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்ததுங்க. என்னை பார்த்து நான் சாப்பிட்றத பார்த்தா ஏதோ மாடு அசை போடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப அப்படின்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக அந்த ப்ரைஸுக்கு நமக்கு கொடுக்க வேண்டியதை விட கம்மியாக தான் இருந்தது. தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்கிறது, ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபுட் குவாலிட்டி ஓகே.
நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மேபி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு கூட நல்லா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஓகே தாங்க கொடுப்பேன் இந்த ஹோட்டலில் சாப்பாடோட டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா என்னென்னா வெறும் கொக்கோகோலா குடிச்சு நான் வந்து அந்த லஞ்சை நிறைவு செஞ்சிட்டோம். அங்கே பார் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இருந்தாலும் எனக்கு வந்து குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்கிற இந்த ஆல்கஹால் குடிக்கிற மோசமான ஒரு பழக்கம் வந்து எனக்கு இல்லை. அப்படின்றதுனால கொக்கோகோலா மட்டும் குடிச்சிட்டு அந்த லஞ்ச் வந்து அதோட முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து சும்மா அந்த ஆம்பியன்ஸ் என்ஜாய் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல வந்து நம்ம லஞ்ச் சாப்பிடணும் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு போகலாம். மற்றபடி டேஸ்ட்டு ஓஹோன்னு இருக்கும் அப்படின்லாம் வந்து நினச்சிக்க வேணாம். ஜஸ்ட் ஓகே குவாலிட்டி, அவ்வளோதான். இதுதான் பெங்களூர் பனார்கட் ரோடில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் 65 பற்றின என்னுடைய ஜென்யூன் ரிவ்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you and take care.